ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகாஸ் மெனு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா சாண்ட்விச். ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்ப்ரெட் மாதிரி எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச சாஸ் இல்லைன்னா நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வாழைத்தண்டு சட்னி. அது நல்ல ஸ்ப்ரெட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, அப்புறம் சீஸ் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். அப்புறம் கார்ன், நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிளுக்கு பதிலாக நீங்கள் பேட்டி மாதிரி செஞ்சு போட்டாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் போட்டுட்டு ரவுண்டாக தட்டி அதுக்கு மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சீஸை ஃபுல்லாக போடாமல் கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டிருக்கேன். இன்னொன்று சீஸ் போடாமல் தனியாக பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் அந்த சட்னி அப்ளை பண்ணிவிட்டு காய்கறிலாம் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச்சில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் எல்லா ரெசிபீஸும் போடுறேன். நீங்கள் இந்த பீஸா சாஸ் கிடைக்கும், ஷெஸ்வான் சாஸ், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டு சட்னி இந்த சாண்ட்விச்சுக்கெலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரமே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தோசை சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த சாண்ட்விச்சும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிறப்பயே எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கான குட்டி ரெசிபி முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.